பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு உங்க மேல அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு தேவன். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் கவனிக்கிறார். நீங்க கண்ணீர் வடிச்சா அவருடைய பார்வையில தப்பாது. உன் கண்ணீரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாருல, அப்ப கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். ஆனா இங்க ஒரு பக்தன் சொல்றாரு, 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்பதாய் சொல்றார். அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம்ல, அதுல சில வகை உண்டு. ஒன்று, அமைதியாய் கண்ணீர் வடிப்பது. சத்தம் வராது, கண்ணில் கண்ணீர் வரும், உள்ளத்துல வேதனை இருக்கும், அமைதியாய் அழுவது. சிலர் மற்றவர்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக படுக்கையை கண்ணீரினால் நனைப்பாங்க, தலையணையை கண்ணீரினால் நனைப்பாங்க. படுக்கையில் அதை யோசிக்கும் போது கண்ணீர் வடிந்து தலையணை கண்ணீரால் நனைக்கப்படும். என் படுக்கை கண்ணீரால் நனையப்பட்டது என்று ஒரு பக்தன் சொல்றார். அப்போ அமைதியா கண்ணீர் வடிப்பது, யாருக்கு தெரியாமல் அழுவது. இது யாரிடத்துல சொல்ல, யார் புரிந்து கொள்ள போறாங்க? இதை சொன்னா அவங்களுக்கு வேடிக்கையா இருக்கும், பரிகாசமா இருக்கும். ஏன் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கைனே அப்படி அழுவது. சிலர் சத்தமிட்டு அழுவாங்க. ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது, ஒரு ஆபத்தான சூழ்நிலை சில சந்திக்கும் போது அந்த இடமே யோசிக்க மாட்டாங்க, சத்தமிட்டு அழுவாங்க, ஓர்னி சத்தமிட்டு அழுவாங்க. ஒரு குழந்தைக்கு ஆபத்து, ஆஸ்பத்திரியில் சீரியஸ்ன்னு சொல்லிட்டா ஆஸ்பத்திரி மக்கள்லாம் நிற்கிறாங்களேன்னு கூட பார்க்க மாட்டாங்க, சத்தமிட்டு அழுவாங்க. தாவீது கூட அப்படி அழுதிருக்கிறார், சத்தமிட்டு அழுதிருக்கிறார். ஒரு சமயம் எல்லாத்தையும் அவர் இழந்துட்டார். அவருடைய சத்துருக்கள் அவருக்கு உண்டான எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தையே கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் இழந்து தனித்து விடப்பட்டனால தன் கூட இருக்கிறவங்க தனக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நினைத்து அவங்களும் குற்றப்படுத்துறாங்க. அப்போ தாவீது மிகவும் அழுதார். தனக்கு பலனில்லாமற் போக மட்டும் அழுதார். சத்தமிட்டு இருப்பார், கதறி இருப்பார். அதனால தான் சொல்ல, கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நீங்க அழுது கொண்டு இருக்கீங்களா? அமைதியா, யாருக்கு தெரியாம, வெளியே தெரியக்கூடாது, என் கணவருக்கு தெரியக்கூடாது, மனைவிக்கு தெரியக்கூடாது, அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, தனிமையா கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்க அறையில வாய் விட்டு அழுகிறீங்களா? உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார், அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறார். அவர் கேட்ட அவ்வளவு. ஒரு குழந்தை அழும்போது அந்த அழுகையின் சத்தம் தாயின் காதுல தான் தனியா விழும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்தா தாய் எங்க இருக்கிறாங்க ஒரு வேலையா, குழந்தை அழுகிற சத்தம் யாருக்குமே கவனிக்காது, தாயுடைய காதுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த தாய் கிச்சன்ல வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய எண்ணம் அந்த குழந்தை மேல இருக்கும். குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்குது, பத்திரமா இருக்கணும், திடீர்னு எதுவும் ஆயிடக்கூடாது, அதாவது அழுகிற ஒரு சத்தம் கேட்டக்கூடாது. இதுக்காக தாயினுடைய இருதய குழந்தை மேல இருக்கிறதுனால கிச்சன்ல இருந்தாலும் அது பெட்ரூம்ல அழுகிற சத்தம் டக்குன்னு தாய்க்கு தெரிஞ்சிடும். குழந்தை அழுகுதுன்னா அங்க உட்கார்ந்துருப்பாங்க பக்கத்துல, அவங்களுக்கு கூட கேட்காது, தாய்க்கு கேட்கும். ஏன்னா தன்னுடைய குழந்தை, அவருடைய இருதயம் அந்த குழந்தை மேல இருக்குல்ல. ஆண்டவருடைய இருதயம் நம்ம மேல இருக்கு, உங்க மேல இருக்குது. என்னுடைய மகன், என்னுடைய மகள். அதனால நீங்க அமைதியா கண்ணீர் ஒடிச்சாலும் தெரியும், சத்தமிட்டு அழுதாலும் அவர் உடனே கவனிப்பார். என் பிள்ளை அழுகுது, என்னுடைய மகள் அழுகிறாளே, என்னுடைய மகன் அழுகிறானே, அந்த சத்தம் உடனே அவருக்கு கேட்டுரும். உடனே அவர் இறங்கி வருவார், அற்புதம் செய்வார். சிலர் அமைதியா கண்ணீரோட காரியத்தை சொல்லுவாங்க, சிலர் வாய் விட்டு அழுதுருவாங்க. ஒரு சமயம் ஒரு தகப்பனார் அழைத்து கொண்ட வாலிப மகள் வந்தாள். என்னோட அறைக்குள்ள நுழையும் பொழுதே சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அங்கிள் அப்படின்னு சத்தமிட்டு அழுதாள். இந்த தகப்பனார் தன் மகளை பார்க்கிறார். என் மக கண்ணீரோடு அழுகிறாளேன்னு சொல்லி அந்த தகப்பனுடைய உள்ள அப்படியே பரிதபிக்கிறார். சரி உட்காருமா, என்ன விஷயம் என்று சொல்லி ஆசுவாசப்படுத்தின போது, எனக்கு அம்மா கிடையாது, எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே, என்னை படிக்க வைக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு வியாதி வந்துட்டு
இது தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்றாங்க அங்கள் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவும் இல்லைன்னா நான் என்ன ஆவேன். சத்தமிட்டு அழுதான். அவர் சொல்லும் போதே அழுகை, அந்த சத்தம், அவருடைய கண்ணீர் சத்தம் எழும்புகிறார். நான் சொன்னேன், பயப்படாத, டாக்டர்ஸ் இருக்கிற கண்டிஷனை சொல்லுவாங்க, அவங்க முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவாங்க, முடியாத போது மருத்துவத்தால முடியாத அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் அற்புதம் செய்கிறவர். அற்புதம் நான் முடியாததை செய்வதுதான் அற்புதம் இல்லை, நடக்காதுன்ற நிறைய காரியத்தை நடத்தி காண்பித்த அற்புதம். ஏசு அற்புதம் எனக்கு செய்தா, உனக்கு செய்வார், நீ பயப்படாதன்னு சொல்லி அந்த மகளோட சேர்ந்த பாரத்தோட ஜெபம் பண்ணி இயேசு குணமாக்குவார், தைரியமா போன்னு அனுப்பினேன். சில மாதம் கழித்து அந்த தகப்பனார் வந்தார். இப்ப மகள் வரல, தகப்பனார் இன்னொருத்தர் கூட்டிட்டு வந்தார். ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு என் மக உங்கள்கிட்ட என்னை அழைச்சிட்டு வந்தா, கண்ணீர் விட்டு அழுதால், ஆமா ஞாபகம் இருக்குது, நான் தான். இப்ப நல்ல சுகமாயிட்டேன். டாக்டர்ஸே பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி. இவர் என்னுடைய நண்பர், அவருக்கும் ஒரு வியாதி. நான் சொன்னேன், இயேசுகிட்ட ஜெபம் பண்ண உனக்கு சுகமாயிருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார். எவ்வளவு சந்தோஷம் இல்லை. எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த வாலிப மகளுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உங்க சத்தத்தை தேவன் கவனிக்கிறார். ஒருவேளை யாருக்கும் தெரியாம நீங்க அமைதியா அழுது கொண்டிருக்கலாம், முணுமுணுத்து கொண்டே அழுது கொண்டிருக்கலாம். அன்னாள் அப்படித்தானே, அப்படியே முணுமுணுத்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள். அவளை வெளியில இருந்து பார்த்தா என்ன குடிச்சிருக்கிறாள் அப்படின்னு தோணிச்சு. அந்த மாதிரி அழுது கொண்டிருந்தாள். கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டார். உங்க அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உன்னுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். உன்னுடைய வேதனை மாற்றப் போகிறார். விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த மகளுடைய அழுகையின் சத்தம் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார். இந்த மகனுடைய கண்ணீரை நீர் கவனிக்கிறீர். இந்த பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு விட்டீர். நீர் அற்புதம் செய்கிறீர், அற்புதம் செய்கிறீர். அவருடைய கண்ணீரை துடைக்கிறீர். அவங்க அற்புதத்தை காண போறாங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.